ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் எடிஸ் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான நெட்டட் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரீ வந்து நெட்டட் சாரீ தான். நல்ல ஒரு லெமன் எல்லோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் தான் அது. சாரீக்கு மேட்சாகவே சேம் கலர்லேயே வந்து நம்மளுக்கு ப்ளவுஸுமே கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக நெட்டடில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இதில் வந்து நம்மளுக்கு நார்மலாக வைக்கிற மாதிரி டிசைனர் ப்ளவுஸ்லாம் வச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்மளுக்கு ஃபேன்சியாக ரெடி பண்ணுற மாதிரி லைட்டாக வந்து ஒரு போ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். மேலே பாருங்கள், நெக்கு வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் லைனிங் கிளாத்தில். அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு மேலேயே வந்து நான் தையல் போட்டுக்கிட்டே வரேன். நார்மலான நெக் மாதிரி இல்லாமல் மேலே வந்து ஒரு பட்டன் மட்டும் ரெடி பண்ணுற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கட் பண்ணையிலே வந்து உங்களுக்கு அது என்ன ஷேப்பில் இருக்குன்றது தெரியும். ஒன் சைடாக நீங்கள் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ரெண்டு பக்கமே வந்து ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. ட்ரேஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடம் வரைக்குமே வந்து ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே இருக்க பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் இருக்க பீஸ் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து அந்த கார்னர் இருக்கும் இல்லையா, சென்டரில் ரெண்டு இடத்துலையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கார்னர் இருக்கும். அந்த இடத்துல வந்து நல்லா டீப்பாகவே கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் வந்து அந்த ஷேப் அழகாக தெரியும் வெளியே. ஏன்னா இன்றைக்கி நம்ம கேன்வாஸ் ஒர்க் எதுவுமே பண்ணலை, சிம்பிளாக தான் நான் பண்ண போகிறேன். இது வந்து கேன்வாஸ் வச்சோம் அப்படின்னாலுமே வந்து இதுக்கு செட் ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து நெட்டட் கிளாத்துன்றதுனால கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணாலுமே வந்து அந்த கேன்வாஸோட கலர் வந்து வெளியே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஆப்டாக இருக்காது உங்களுக்கு. அதனால் நான் வந்து நார்மலான ஸ்டிச்சிங்கில் தான் நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே நான் வந்து கட் பண்ண பீஸ் எல்லாமே வந்து உள்ளே திருப்பி விட்டுருக்கேன். உள்ளே திருப்பிக்கோங்க. அதே மாதிரி அந்த சென்டரில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பீஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஷார்ப்பாக ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நீடில் மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லைட்டாக வந்து அந்த எட்ஜஸ் வரைக்கும் நல்லா வெளியே எடுத்து விட்டுருங்க. ஃபுல்லாக எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த கார்னர்லேயே வந்து ஃபுல்லாகவே ஒரு ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், நெக்லைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஆம்ஹோல் பீஸ் ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழேயுமே வந்து எப்பவும் போல் நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கட் பண்ண பீஸை மட்டும் லைட்டாக ஃபஸ்ட்டு லைனிங் மட்டும் மடித்து நான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேன்சி சாரீ தான் நம்ம டிசைன் ரெடி பண்ண போகிறோம். அதுவுமே வந்து கீழே வந்து ஒரு போ வந்து டை ரெடி பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மாடல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம கீழே வந்து மடித்து தைக்கும் போதுமே வந்து 2 ஃபோல்டு பண்ணுவோம் எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நான் ஃபோல்டு பண்ணலை. லைனிங் பீஸ் எடுத்துகிட்டு லைனிங்க்கு உள்ளேயே வந்து அந்த ப்ளவுஸ் பீஸ் வைக்கிற மாதிரி நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் ஓவரால் வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம எப்பவும் போல் எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் ஆம்ஹோல் பீஸாக இருக்கட்டும், சைடில் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே வந்து நம்ம டாட் பிடிச்சிருக்கேன் நான். எப்போவுமே வந்து டிசைன் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் டாட் பிடிப்போம். இன்றைக்கி வந்து நம்ம டாட் பிடிச்சிடறோம். ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சதுக்கப்புறம் ரெண்டையுமே வந்து சென்டர் பண்ணிக்கோங்க. நெக்லைன் வந்து ஈவனாக வச்சுட்டு ஷோல்டர்ஸுமே வந்து கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு கீழே வந்து சென்டரில் வந்து என்ன பாயிண்ட் வருதுன்றதை நீங்கள் சாக் பீஸ் வச்சு நல்லா மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக மெஷர் பண்ணதுக்கப்புறம் சேம் தான், நம்மளுக்கு ப்ளவுஸ் பீஸ் கட் பண்ணது போக எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா கிளாத்து. ஸோ அந்த கிளாத் வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து போ ரெடி பண்ண போகிறேன். நல்லா 12 இன்ச்சு வந்து நீளத்தில் இருக்கிற மாதிரி லென்த்தான ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து ஒரு 5 இன்ச்சு இல்லை 6 இன்ச்சு கிட்ட நீங்கள் அகலம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு 2 கார்னரையுமே வந்து ஒரு கர்வ் மாதிரி வந்து நான் வரைஞ்சிருக்கேன் 2 சைடுமே. ஸோ இது எல்லோ கலருன்றதுனால உங்களுக்கு அந்த கலரில் வந்து நான் வரைஞ்சிருக்கிறது தெரியல. 2 கார்னருமே வந்து நல்லா கர்வ் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு சென்டரில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது லைட்டாக வந்து ஒரு கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த கேப் வழியாக தான் வந்து இந்த பீஸ் எல்லாமே உள்ளே விட்டு எடுக்க போகிறோம். ஸோ சைடில் இருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஒன் சைடு வந்து ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2வது சைடு வரும்போது நான் பாருங்கள் எவ்வளோ கேப் விட்டுருக்கேன்னு. சின்னதாக வந்து கேப் விட்டு வச்சுருப்பேன். ஸோ அந்த கேப்பில் தான் வந்து இந்த பீஸை வந்து உள்ளே இருக்கிறது எல்லாமே வெளியே எடுத்து விட போகிறோம்.
ஃபுல்லாக அந்த பீஸ் எல்லாமே எடுத்து விட்டுருக்கேன். எடுத்து விட்டுட்டு அந்த கார்னர் எல்லாமே வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷிங் இருக்க மாதிரி சுத்தமாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போ ரெடி பண்ணும்போது 2 சைடுமே வந்து ஈவனாக இருக்கும். பார்க்குறதுக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். அந்த சென்டர் பீஸ் இருந்தது இல்லையா, அது வந்து எதுக்கு நம்ம சென்டரில் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு சென்டரில் வந்து ஹேண்ட்லேயே வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த கேப் எதுவுமே தெரியாமல் நம்மளுக்கு வந்து கவர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. நீங்கள் யார் வேணாலும் வந்து இந்த டிசைன் பண்ணலாம். சேம் டைம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஃபேன்சி சாரீஸ்க்கோ இல்லை நெட்டட் சாரீஸ்க்கோ, ஸோ அந்த மாதிரி சாரீஸ்க்கு எல்லாமே இது பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. வேறு நார்மலாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து செட் ஆகாது கண்டிப்பாக. பட்டு சாரீ, ஸோ சில்க் காட்டன் அந்த மாதிரி எந்த சாரியாக இருந்தாலும் இது செட் ஆகாது. நார்மலாக ஒரு ஃபேன்சி சாரீ இல்லை நெட்டட் இது 2க்கு மட்டும் இந்த மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணும்போதுமே வந்து சேம் கலர்லேயே வந்து நீங்கள் எல்லாமே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெக் லைன் வந்து ஒரு மாதிரி கொடுத்துட்டு கீழே அந்த போ வந்து ஒரு கலரில் கொடுத்தோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு எடுப்பாக தெரியாது உங்களுக்கு. எல்லாமே வந்து சேம் கலரில் இருக்கும் போது தான் நீங்கள் அந்த சாரியோட வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் கீழே வந்து அந்த டை மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து நல்ல நீளமான பீஸ் தான் எடுத்திருக்கேன் நான். சைடில் மடிச்சிருக்கும் போது மொத்தமாக ஒரு 5 இன்ச்சு அகலம் எடுத்திருந்தேன் நான். அகலத்தை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த கார்னரில் மட்டும் ஒரு கட்டிங் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருப்பேன். ஸோ அந்த கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி இதுலேயுமே வந்து சென்டரில் இருக்க பீஸ் மட்டும் கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இதில் வந்து நம்மளுக்கு வேலை ரொம்ப ரொம்ப கம்மி தான். சேம் டைம் வந்து பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப லுக் வந்து ரொம்ப க்ரேஸியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ரொம்ப ட்ரெண்டிங்காக ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. நார்மலாக வந்து நம்ம டிசைனர் ப்ளவுஸ் எப்பவும் போல் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஒரு வெட்டிங்க்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம அதை போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சாரீஸோ இல்லை இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கிறதுனால நீங்கள் நார்மலாக எங்கேயாவது வெளியே போகணும் இல்லை பார்ட்டிக்கு அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக பாருங்கள், அந்த பிசுறு எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி உள்ளே எடுத்து விட்டுட்டு நான் ஃபுல்லாகவே ஓரளவு ஒரு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 hour தான் ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சீக்கிரமே முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ப்ளவுஸு. ரொம்ப நீட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக பாருங்கள், நான் மேலே இருக்க அந்த போலை வந்து சென்டரை மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நான் கைத்தையல் தான் போட போகிறேன். இதில் நீடில் எடுத்துகிட்டு நார்மலாக வந்து நம்மளுக்கு எப்பவும் போல் நம்மளுக்கு பட்டன் வைக்கிறதுக்கு நூல் கோர்ப்போம். ஸோ அதே மாதிரியே வந்து ஒரு 4 நூல் கிட்டே கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு சென்டரை மட்டும் நீங்கள் வந்து ரன்னிங் ஸ்டிச் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே லாஸ்ட் வரைக்கும் நிறையா வந்து சுருக்கம் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 2-3 ஸ்டிச்சிங் எக்ஸ்ட்ராவே போட்டு பின்னாடி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ சென்டரில் வந்து அந்த போ தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இதையுமே வந்து நான் அந்த மேலே இருக்க அந்த டையில் வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். 2யுமே சென்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சென்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருந்தாலுமே வந்து இது ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். இது வந்து அது ஒரு மாடல், அது ஒரு ஸ்டைலிஷாக அழகாக தான் தெரியும் உங்களுக்கு. மேக்ஸிமம் சென்டராக இருந்தது அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைனிங் கிளாத் கொடுத்துருக்கோம் இல்லையா, ப்ளவுஸ்க்கு பின்னாடி லைனிங் கிளாத் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதில் வந்து நம்ம சின்னதாக வந்து ஒரு ரெடிமேடாக வந்து ஒரு கயிறு மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம அந்த போக்கு வந்து சென்டராக வைக்கும்போது ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதே மாதிரி 2 சைடையுமே வந்து செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே வந்து நீட்டான ஒரு லுக்காக இருக்கும் அது. இது இல்லாமலும் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். பட் இதோடு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து நம்மளுக்கு சாரீ ஃபுல்லாகவே வந்து ஒரு லெமன் எல்லோவில் தான் கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாக த்ரூ அவுட் இதில் பார்டர் இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்பவே வந்து ஒரு ஃபேன்சி சாரீ மாதிரி ரொம்ப லுக் வந்து சூப்பராக இருந்தது உங்களுக்கு. ப்ளவுஸுமே வந்து சேம் கலர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வேறு என்ன கலர் ஆட் பண்ணாலும் ப்ளவுஸ் வந்து சுத்தமாக நல்லாவே இருக்காது. ஸோ சேம் கலர்லேயே அதுவும் நெட்டட் கிளாத்லேயே வந்து நம்ம என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே வந்து ஸ்டைலிஷாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்.
சென்டரில் வந்து அந்த பட்டன் மாதிரி ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து நான் அந்த சென்டரில் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். ஸ்டிச்சிங் பண்ணிட்டீங்க. நீங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் என்ன மாதிரியான ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் மிஷின் ஸ்டிச்சிங் வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க. அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் லைஃப் வந்து ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ அப்போ வந்து கஸ்டமரும் வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஃபுல்லாக சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ மேலே அந்த கேப் இருக்கு இல்லையா 2 சைடும், ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஒரு பட்டன் டைப் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஒன் சைடில் வந்து பட்டன் வச்சுட்டு ஒன் சைடில் வந்து லாக் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ரோப் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ரெடி பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த கிளாத்லேயே தான் நான் வந்து பட்டன் ரெடி பண்ண போகிறேன். பட்டன் வந்து ஒரு நார்மலான சைஸ் தான் எடுத்திருக்கேன், சின்ன பட்டன் தான். ஸோ அதுதான் வந்து அதுக்கு அழகாக தெரியும். ரொம்ப பெருசாக வச்சாலும் வந்து ஒரு மாதிரி ஆடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சின்னதாக தான் நான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. அந்த கலர்லேயே வச்சு பட்டனை ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் பீஸில் வந்து அந்த பட்டன் அப்படியே வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பட்டன் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருங்க. ஒரு 2-3 ஸ்டிச்சிங் வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துருங்க. இன்னொன்று, இன்றைக்கி நம்ம ஃப்ரண்ட் ஓப்பன் தான் வச்சுருக்கோம். ஸோ பேக் சைடு வந்து நம்மளுக்கு ஓப்பன் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பேட்டர்ன் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து பட்டன் வந்து நல்லா டைட்டாகவே வந்து நீங்கள் பின் பண்ணிடுங்க. நல்லா வந்து முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. சேம் சைடு தான் நம்ம ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம ரோப் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரோப்பை வந்து அந்த பட்டனோட ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நீங்கள் அதையுமே ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா வந்து நம்ம அதுக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே வந்து பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம நார்மலாக வந்து ஒரு பிரின்சஸ் கட் மாதிரி ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு பேக் ஓப்பன் வச்சுருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணிவிட்டு ஓப்பனாகவே விட்டுறலாம். ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் ஓப்பன் கொடுத்துருக்கிறதுனால நான் இதை சிம்பிளாக மட்டும் ஒரு ரெடி பண்ணியிருக்கேன். பட்டன் மட்டும் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதில் ஸ்லீவில் வந்து நம்ம லைனிங் எதுவுமே கொடுக்கல. ரொம்பவே வந்து நெட்டடாக தான் நம்ம அப்படி விட்டுருக்கோம். நம்ம ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்க்கும்போதும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டு பேக் மட்டும்தான் நம்ம லைனிங் கொடுத்துருக்கோம். ஸ்லீவுக்கு வந்து நம்ம ப்ளைனாக தான் விட்டுருக்கோம் நெட்டட் கிளாத் வச்சு. ஸோ அதை வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரியே வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்லேயுமே வந்து நம்ம ஃப்ரண்ட் பட்டன் தான் வச்சுருக்கோம். பட் ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து போட்லி பட்டன்ஸோடு சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. போட்லேயுமே வந்து ஓரளவுக்கு மீடியமான கேப் விட்டு நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அதை இன்றைக்கி பார்த்து அந்த டிசைன் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.